இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு அப்கிரேட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்கிரேட் அப்படின்னா வந்து ஒரு ஆடியோ அப்கிரேட் தான். ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு வயர்லெஸ் மைக், அதுவும் ஐஃபோனுக்கு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து பெட்டர் தான் சொல்லுவேன். ஹே காய்ஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். லாஸ்ட்டு 1 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு எந்த ஒரு vlog ஷோ வீடியோவோ வந்து போடல. அதான் தெரியுமே ப்ரோ, நீ வீடியோ போட மாட்டேன்னு. ஸோ டியூ டு மை பர்சனல் ரீசன்ஸ் அது என்னால் வந்து முடியலை. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 6 hours later இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இது அன்பாக்சிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ACLS பஸ் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம், ஒரு ட்ராவல் vlog. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனையாயிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஆடியோ வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து பிக்கப் ஆகலை. ஸோ ரொம்பவே பஸ்ஸுக்குள்ளே வந்து ரொம்பவே நாய்ஸாக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் இன்டீரியர் உள்ளே வந்து நான் இது பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆடியோ வந்து அதில் வந்து நல்லா கிளியராகவே இல்லை. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்து கேபின் ரைட் பண்ணுறப்பயுமே வந்து ரொம்ப ஓவராக நாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பைலட் அண்ணா கிட்ட நம்ம வந்து பேசுகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கரெக்டாக பிக்கப் ஆகலை. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்கிரேட் அப்படின்னா வந்து ஒரு ஆடியோ அப்கிரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு நான் வந்து ஒரு மைக், ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ வயர்லெஸ் மைக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு DJI, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி லேண்டில் வந்து லார்ட் 2 MP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்குது. அந்த ரவுண்டாக இருக்கும், சின்னதாக. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பட்ஜெட் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போயாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயர்லெஸ் மைக் இருக்குது, BYV1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அது, ஓகேவா? ஸோ மெயினாக வந்து மெயின் ரீசனே இந்த மைக் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் போயாவில் வந்துட்டு BYM1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த மைக்கில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா அது வந்து ஒரு யூனிடைரக்ஷனல் மைக். ஸோ வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேடில் வந்து அந்த மைக் வந்து மவுண்ட் ஆகிருக்கு மொபைலுக்கு மேலே. ஸோ நான் வந்து நேராக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேராக உட்காந்து பேசுகிறப்ப அந்த மைக் வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து ஆடியோ வந்து பிக்கப் பண்ணும். ஆனால் அதே வந்துட்டு இப்போது அந்த மைக்கு பின்னாடி இருந்து யாராவது பேசுகிறாங்க, சம்டைம்ஸ் இப்போ vlog அப்படின்னா இப்போ யார் கூட நம்ம பேசுவோம்ல, இப்போ கடைக்காரங்கிட்ட இப்போ பேசுகிறோம். இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பைலட் அண்ணா கூட பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு தடவை நான் வந்து இப்போ நான் பேசுகிறப்ப அந்த மைக்கை வந்து கழட்டி என் பக்கம் மாற்றணும், திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு மாற்றணும். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு அந்த மைக்கில். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து அது ஒரு வயர்டு மைக்கு. ஸோ அது வேறு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வந்து இந்த போயாவில் V1 அப்படிங்கிற இந்த மைக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மைக்கில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். அதாவது 360 டிகிரிலையுமே நம்மளுக்கு வந்து சவுண்டு வாய்ஸ் எல்லாமே வந்து 360 டிகிரிலையுமே இது வந்து பிக் பண்ணும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வாங்கியிருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் ரிசீவர் இருக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே 2 ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் Type-C வெர்ஷன் இருக்கும். அது போக இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைக்கில் ஒரு டிரான்ஸ்மிட்டரில் எனக்கு வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் வேணும் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு அதுக்குமே வேரியண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியுமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் அப்புறம் இதோட சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம இந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோட பாக்ஸ். ஸோ அந்த மைக்கை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த மைக்கோட பிக்சர், அப்புறம் வந்துட்டு இதில் வந்து செப்பரேட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு பட்டன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேட் ஃபார் ஐஃபோன் MFI சர்டிஃபிகேட்டோட இது வருது. ஸோ அதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் பாக்ஸை சுற்றி. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆம்னி டைரக்ஷன், USB Type-C சார்ஜிங் போர்ட், அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்.
பவர் பட்டன், அதாவது இது வந்து பவர் பட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் பட்டன், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. அவ்வளோதான் இதில். அப்புறம் வந்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு லைட்னிங் ப்ளக் இது. அப்புறம் இங்கேயுமே வந்து ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் அப்போ சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அப்படி இல்லை, இதை வந்து நம்ம மொபைலில் ஒன்ஸ் வந்து ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிறப்ப, நம்ம இப்போ வந்து ஷூட்டில் இருக்கிறப்ப வந்து நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டு எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம டேரெக்டாக வந்து இதுலேயே வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் இது. ஸோ இதை பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ ஒன்ஸ் இந்த ரிசீவர் இருக்குல்ல, இந்த ரிசீவரை உங்களோட ஐஃபோனில் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு, ப்ளக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிருக்கும். ஸோ லைக் எப்படின்னா இங்கே இந்த பவர் ஆன் பட்டன் அமுக்கினோடனே உங்களுக்கு நிறுத்திதான் பிளிங்க் ஆகி எரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரிசீவரை மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கும் சேம் இதே மாதிரி நீங்கள் லைட் எரியும், பிளிங்க் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டு வந்து ப்ளூ கலரில் ஸ்டேபிளாக எரியும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து சரியாயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட அந்த போயா ஷாட்கன் மைக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து அதில் வந்து மாட்டுறேன். உங்களுக்கு தெரியும் இதில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு ஏர் கூலர் ஒன்று ஓடுது. ஸோ அதனால் அதோட நாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம இதை மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து ஐஃபோனில் வந்து மாட்டுறேன். ஸோ அப்புறம் அன்பாக்சிங் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 3 தான் அதில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து நம்மளோட ரிசீவரை வந்து ஐஃபோனில் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயா BY-V1, அதாவது இந்த வயர்லெஸ் மைக்கில் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஷூட்டுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து தெரியும், அவுட் பார்க்குறப்ப தான் தெரியும். நான் உங்களுக்கு பார்த்துட்டு உடனே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த ரிசீவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனெக்ட் ஆகிருச்சு இந்த டிரான்ஸ்மிட்டர். ஸோ லைட் வந்து ஸ்டேபிளாக எரியுது. ஸோ வந்துட்டு ஆடியோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் வேறு இருக்குது. நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இங்கே வந்து NR அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை நம்ம ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து இப்போ க்ரீன் கலரில் எரியுது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, க்ரீன் கலரில் எரியுது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆடியோவில் நாய்ஸ் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம இந்த மைக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து மொபைலை வந்து என்னோட ட்ரைபாடில் வந்து, அதாவது என்னோட வ்ளாகிங் ட்ரைபாடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த மைக்கை வந்துட்டு நான் வந்து லைக் காலரில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போயாவோட BY-V1 இந்த வயர்லெஸ் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நான் வந்து பார்த்தேன், இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லைக் அந்த போயா V1 அந்த M1 ஷாட்கன் மைக்கில் இருந்து சடனாக வந்து இங்கே இதில் சேஞ்ச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாய்ஸ் உங்களுக்கு அதில் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அந்த ஏர் கூலரோட நாய்ஸ் வந்துட்டு அது சுத்தமாகவே இதில் கேட்கவே இல்லை. அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே அது வந்து கிளியராகவே இருந்துச்சு. ஸோ உண்மைக்கே வந்து இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க அந்த ஏர் கூலரை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக என் ஃபேஸுக்கு நேராக வந்துட்டு அந்த ஏர் கூலர் வந்து இருக்குது. அந்த நாய்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் கூட வந்து தெரியாது இதில். ஸோ இது ரொம்பவே நல்லாவே வந்து இருக்குது. ஆடியோ கிளாரிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம இந்த நாய்ஸ் ரிடக்ஷனை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஸோ இந்த இருக்குல்ல இந்த ஸ்கை ப்ளூ கலர் பட்டனை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து க்ரீன் கலரில் எரியுது. ஸோ இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து ஒரு ஃபேன் ஓடுது, இங்கே ஒரு ஏர் கூலர் ஓடுது, சுற்றி வந்து இந்த ரூம்லேயுமே வந்து நாய்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் இருக்குது. ஸோ இந்த மைக்கு வந்துட்டு எவ்வளோ என்ன ஏது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அவுட்ரோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயா வயர்லெஸ் மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையாகவே வந்துட்டு மைக்கோட கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு 360 டிகிரிலுமே இது வந்து சவுண்ட் நல்லாவே பிக்கப் பண்ணுது. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து நான் வந்து பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது.
ஸோ இந்த மைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா 2600 வருது. ஓகேவா? ஸோ புதுசாக நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, ஆர் நான் வந்து டெய்லி வந்து நான் கண்டென்ட் நான் போட போகிறேன், விளாக்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மெயினாக என்ன அப்படின்னா வந்து இது ஐஃபோனுக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு விளாக் ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கேமராலாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஈவன் ஐஃபோன் ஆர் ஆண்ட்ராய்ட் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2600 வருது. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து மணி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த ஷார்ட்கன் மைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிடைரெக்ஷன் மைக் அப்படின்றதுனால அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்துட்டு லைக் இருந்தாலுமே பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப எனக்கு வந்து கிளாரிட்டி வந்து அவ்வளோவா எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு அது வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த மைக் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா 50 மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இது வந்து கொடுக்குறாங்க. பட் இப்போ நான் ரூமில் இருக்கிறனால வந்துட்டு என்னால் அவ்வளோ தூரம் நான் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டு அதை வந்து வேணா வச்சுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றத வந்து நான் ஒரு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸாக வேணான்னு வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு வர்றேன். ஸோ இந்த மைக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நான் இன்னொரு தடவை நான் ஆன் பண்ணி செக் பண்ணலான் இருக்கேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆடியோ வந்து பெட்டராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.